ஹாய் காய்ஸ், வாட்ஸ்அப்? நட்டாஷா பர்த்டே, போர் ஆகாத. ஏதாவது பிளான் பண்ணலாம் சரியா? வெளியே லாங் டிரைவ் போகலாம் சரியா? நீ எப்போ பாரு நைட்டே பிளான் பண்ணுற. காய்ஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நாம எல்லாரும் கோவா போவோம். பயங்கர ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ். ரியலி ட்ரஸ்ட் மீ. கோவாவா? சித், லவ் யூ. ஆமாம், வேற எந்த பிளானும் இல்லை. கோவா போகிறோம், அவ்வளோதான். வாவ், கோவா? ஐ மீன் ஓகே, டன். மனுஷ் என்ன சொல்கிற? அட, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். பர்த்டே கேர்ள்கிட்ட கேளுங்கப்பா எங்கே போகிறதுன்ட்டு. அட ஆமால. ஏய் நதாஷா, போலாம்ல? நட்டாஷா, பர்த்டே அதுமா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? வரேல. என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? ஏன் அப்செட்டா இருக்க? என்னாச்சு? மணிஷ் அதை சொன்னானா? நீ என்னன்னு சொல்லு, நான் அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. கவலைப்படாத, நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. போய் தான் ஆகணும் சரியா? பிளான் நான் போட்டது. சித், நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, ஒத்துக்கோ. ஏன் நதாஷா ஒரு மாதிரி டல்லாக இருக்காளே. பேபி, இஸ் எவ்ரிதிங் ஓகே? மனிஷ், எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு பேபி. மனிஷ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பையன் யாருன்னு எனக்கு தெரியும். யார் அவன்? நாளைக்கு பார்க்கும்போது சொல்றேன். ஹே காய்ஸ், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். என்ன பர்சனல் சாட் பண்ண வந்தீங்களா? நீங்கள் தனியாக சாட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் வேணால் கிளம்புறோம். இட்ஸ் ஓகே. காய்ஸ், அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். பாய். சரி, கோவா பிளானை பத்தி கொஞ்சம் யோசி. தயவு செய்து வர வழியை 15 பாரு. நிமிஷம் ஓகே, கழிச்சு பேசிக்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு room கால் book வந்திருக்கு, பண்ணணும். நான் பேசிட்டு வரேன் சரியா? சரி, சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா, அப்ப பெல் அடிச்சது யாரு? அப்பாவை காணோம். நீயா? ஹே, என்னாச்சு? யாரோட சவுண்ட் இது? யாரு? யாரு? என்னாச்சு? மனிஷ், பிரியங்கா, யாரோட குரல் இது? ஏதோ சத்தம் கேட்டுச்சுல. நட்டாஷாக்கு என்னாச்சு? மனிஷ், இங்க என்ன நடக்குது? சத்தத்தை கேட்டீங்களே. நதாஷாக்கு என்ன ஆச்சு? யாரோட சத்தம் இது? நதாஷா எங்க? யாரு கூட எந்த பிரச்சனையும் இல்லை சார். யார் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டா சார். அவளோ போய் இப்படியெல்லாம். அசோக் சார், calm down. அமைதியாகுங்க. இங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? சார், அது வந்து நாங்கள் எல்லாரும் நதாஷாவோட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி நடந்துருச்சு சார். நான் உடனே அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு எல்லாரும் இங்கே வந்துட்டோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லோரும் வெப்கேம்ல வீடியோ சேட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்ப ஏதாவது கண்டிப்பா பார்த்துருப்பீங்கல்ல வீடியோ சாட்ல. சார், நாங்கள் சாட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நட்டாஷாவோட காலிங் பெல் அடிச்சது. அவ அப்பா நினச்சி வெளியே போயிட்டா. சார், கொஞ்ச நேரத்தில் கத்துற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் திரும்ப வந்து வெப் கேம்ல பார்க்கும்போது நதாஷா குத்துப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. சார், வெப்கேம்ல நட்டாஷா தவிர வேற யாரும் இல்லை. நீங்கெல்லாம் வீடியோ சாட் பண்ணீங்கல்ல, அதனுடைய ரெக்கார்டிங் உங்கள்கிட்ட இருக்கும்ல? சார், ரெக்கார்ட் மோட் ஆன்ல இல்லைன்னா வீடியோ சாட் ரெக்கார்ட் ஆகாது. அதனால இங்கே யாருக்கிட்டையும் வீடியோ சாட்டோட ரெக்கார்டிங் இல்லை சார். சரி விடுங்க, ஒரு வேலை பண்ணலாம். உங்கள் எல்லாரோட லேப்டாப் அல்லது எந்த டிவைஸ் வச்சு வீடியோ சேட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம். சரியா? சார்,
சார் கடந்த கொஞ்ச நாளா நதாஷாவை யாரோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இது? அது எங்களுக்கு தெரியாது சார். நட்டாஷாவுக்கும் தெரியாது. அந்த பையன் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், இமெயிலும் அனுப்புனான், ரோசஸ் லெட்டர்ஸ்லாம் கூட வந்திருக்கு சார். நட்டாஷா அந்த பையன்கிட்ட மனிஷ் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லியிருந்தா. இருந்தும் அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். சார், அநேகமாக நதாஷா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவனை பற்றி என்கிட்ட சொல்கிறதா இருந்தா. அப்புறம் சார், நட்டாஷாவோட ரூமில் இந்த ஃப்ளவர்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த எரிஞ்சு போன லெட்டர். இதுல ஏதோ எழுதி இருக்கு. பாஸ், இந்த பேப்பரை வச்சு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். செய்யுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல சாரங்கி, டைம்லாம் இல்ல. செய்கிறேன். சார், ஆ, நட்டாஷா கொலை செய்யப்பட்ட நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. எல்லாரோட வீடும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. யாராக இருந்தாலும் வரணுன்னா 1/2 hour எடுக்கும். ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நத்தாஷாவை கொலை பண்ணியிருக்காங்க. இவருடைய 5 ஃப்ரெண்ட்ஸில் யாரும் அவரை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. சார், அப்புறம் அந்த ஸ்டாக்கர், அந்த ஆளை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்ட இல்லை. அதோட சாட்டிங்கோட எந்த ரெக்கார்டிங்கும் இல்லை. கொலைகாரனை பற்றின எந்த எவிடன்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. தயா, இதுக்காகவே நான் ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டை இந்த கேஸுக்காக வர சொல்லியிருக்கேன். இந்த பசங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட அனுப்பி வைங்க. சைபர் எக்ஸ்பர்ட்டா? யார் சார் அது? அவங்க பேர் ரித்து, சிஐடி ஆஃபீஸர் ரித்து. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷனில் அவங்களுடைய பார்ட்னர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரித்து சிஐடியில் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டா. சிஐடி சைபர் செல் டிபார்ட்மெண்ட். இப்போ ரித்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இந்த கேஸ்ல. அப்போனா இந்த கேஸில் சைபர் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஆமாம் விஜித், அதனால தான் அந்த ஆஃபீஸர் ரித்துவை இங்கே வர சொல்லியிருக்கேன். வாங்க ரித்து. ஹலோ சார். சொல்லுங்க, அந்த பசங்க கம்ப்யூட்டரில் என்ன கிடைச்சது? சார், வீடியோ சேட்டோட ரெக்கார்ட் சர்வரில் இருக்காது. அதனால அந்த வீடியோ சேட்டில் நதாஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. நதாஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபோனில் இந்த இமெயில்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கா. அதுலேயும் அந்த பையன் அனுப்பின மெயில்ஸ் மெசேஜஸ் இருந்திருக்கு. ஓ, இப்போ என்ன பண்ணலாம்? சார், நான் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எல்லா மெயில்ஸ் மெசேஜஸையும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட், குட். சார், இங்க பாருங்க. ஆரம்பத்தில் ரொம்ப பாசமா லவ்வா அனுப்பியிருக்கான். வேற நம்பர்ல இருந்து கூட மெசேஜஸ் அனுப்பியிருக்கான். சார், சில மெயில்ஸும் இருக்கு. அவனோட ஐடியில இருந்து இதெல்லாம் அனுப்பியிருக்கான். சார், இந்த மெயில் போன வாரம் அனுப்பியிருக்கான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ரித்து, இது எல்லாமே ஒரு இமெயில் ஐடியிலேருந்து தானே வந்திருக்கு. இது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வந்திருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இமெயில் ஐடி ஒன்று தான், ஆனால் அவன் மெயில் பண்ணுறதுக்கு வேற வேற கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். 2 மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்க, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. பெரிய ஃப்ராடா இருக்கான். ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். ரித்து, அந்த மெயிலை காட்டேன். அதுதான் அந்த காலேஜில் ரொம்ப அழகான பொண்ணு. அந்த மெயில். எஸ். இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலேஜில் நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு. காலேஜோட ரொம்ப அழகான பொண்ணு.
இந்த பையன் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இவன் காலேஜ் ரோமியோ. நத்தாஷாவை தொந்தரவு செய்கிற பையனை பற்றி உங்களை யாருக்காவது தெரியுமா? அவளை ஃபாலோ பண்ணுறது, அவளை கண்காணிக்கிறது. இங்கே பாருங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க, இன்றைக்கி உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு. இந்த மெசேஜ் ஃப்ரைடே வந்திருக்கு. ஃப்ரைடே இங்கே ஏதாவது நடந்ததா? சார் ஃப்ரைடே நாங்கள் ரிஹர்சல் பண்ணுவோம் சார். என்ன ரிஹர்சல்? சார் எங்கள் பிளேயோட ரிஹர்சல். நத்தாஷாவை எங்களோட சேர்ந்து ரிஹர்சல் பண்ணுவா சார். சார் அவள் தான் எங்கள் பிளேயோட லீடே. அப்படியா? அந்த ரிஹர்சலில் யாரெல்லாம் இருப்பாங்க? சார் அந்த பிளேயில் இருக்கிற ஆளுங்க யாருன்னா, சிலர் வந்து காலேஜ் ஸ்டாஃப், அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிஹர்சல் பார்க்க வருவாங்க. அப்படியா? நீங்கள் நத்தாஷாவை எப்போயாவது அப்செட்டாக பார்த்துருக்கீங்களா? எப்போயாவது பயந்து போய் இல்லை தனியாக உட்காந்து? எஸ் சார். ஒரு தடவை நட்டாஷாவுக்கு க்ரீன் ரூமில் இருக்கிற ட்ராயரில் ஒரு லெட்டர் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப அப்செட்டாக இருந்தா. க்ரீன் ரூமா? சார் இந்த மோதிரம் டைமண்ட் சார். வைர மோதிரம்? காஸ்ட்லியான மோதிரத்தை ட்ராயரில் வச்சுருக்காங்க. மனிஷ், இந்த மோதிரத்தை நீ தான் கொடுத்தியா? இல்லை சார், இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டு நத்தாஷாக்கு நான் கொடுத்ததில்ல சார். இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஒருவேளை நத்தாஷா அப்பா கொடுத்துருப்பாரோ? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவள் அப்பா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருப்பா. இதை பற்றி உங்கள் யார்கிட்டையாவது அவள் சொன்னாலா? சார் அவளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த பையன்தான் இதை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மோதிரத்தை டஸ்ட்பினில் தூக்கி போடாமல் ஒரு ட்ராயரில் வச்சுருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குது. சார் ஜுவல்லரி ஷாப்போட நேம் இருக்குது, வர்தான் ஜுவல்லர்ஸ். சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலாம் யார் இந்த ரோமியோன்னு. சார் இதே மாதிரி 3 மோதிரம் எங்கள் கடையில் போன மாதம் சேல் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்குது சார். 1 மினிட். முதல் கஸ்டமர் பேர் லதா. அவங்க 28 அக்டோபர் இந்த பொருளை வாங்கினாங்க. சார் ரெண்டாவது கஸ்டமர் ராஜேஷ். இவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் சார். இவர் அவங்க ஒய்ஃபுக்காக வாங்கினாங்க சார். ராஜேஷா? ஆமாம், அவர் வயசு என்ன? 40 வயசு இருக்குது சார். ஓ அப்படியா? அப்போ அவர் மொத்த டீட்டெயில்ஸ் அனுப்ப முடியுமா? எஸ் சார், கிடைக்கும். அப்போ மூணாவது ஆள்? மூணாவது இவங்க 7th நவம்பர் வாங்கினாங்க. இவங்க பேர் நதாஷா குமார். நட்டாஷா குமாரா? எஸ் சார். ஆமாம், பேமெண்ட் எப்படி பண்ணாங்க? சார் இவங்க கேஷ் கொடுத்து வாங்கினாங்க சார். டோட்டல் 2,20,000 சார். 2,20,000 கேஷ்? 2,20,000 ரிங்கா? இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்லை, ஜுவல்லரி ஷாப்புக்கு நானே நேரில் போய் விசாரித்தேன். நட்டாஷாவே இதை வாங்கியிருக்கா. அதோட கேஷ் கொடுத்து இந்த ரிங்கை வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் நத்தாஷாவுக்கு இவ்வளோ பணம் கொடுத்ததே இல்லை சார். ஆனால் அவளுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. சார் என்ன கன்றாவிடா இது? எவன்டா அது நடுவில் வச்சது? எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க. இடிச்சிட்டியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதை இப்படியே உள்ள போட்டுறேன் சார். சார் பின் பேக்கில் பணம் இருக்கு சார்.
சார் பணம் சார். சாவி. என்ன இதெல்லாம்? இவ்வளோ பணம் நதாஷாக்கு எங்கேருந்து வந்தது? என்ன சாவி இது? சாவியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதோட நதாஷாவுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கே தெரியாது சார். இது உங்கள் வீடு தானே? நதாஷாவை பற்றி நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க? எங்கே போவா, யாரை மீட் பண்ணுவா? சார் எப்பவும் படிப்புன்னு தான் இருப்பா. ஒருவேளை காலேஜுக்கு வெளியே எங்கேயாவது போனான்னா மனிஷோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் தான் போவா. அதுவும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காலேஜை தாண்டி? சார் ஏதாவது பார்ட்டிஸ், ட்ராமா ரிஹர்சல்ஸ், அப்புறம் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக 2-3 வாரமாக சோனாலி அப்புறம் பிரியங்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. டான்ஸ் ப்ராக்டிஸா? அது எங்களுடையா? ஆனா நாங்க இந்த டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணலையே. என்கிட்ட அவள் அப்படி தானே சொன்னா, நீங்களாம் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு. நதாஷா உங்ககிட்ட இன்னொரு பொய் சொல்லியிருக்கா. எத்தனை மணிக்கு வருவா? அவள் ராத்திரி கிட்டத்தட்ட 9 மணிக்கு போவா. 9 மணிக்கா? சார், வெப்கேம் சேட்டிங்கோட வீடியோ கிடைச்சிருக்கு. ஆனால் வீடியோ சேட்டிங்கை ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி? சார், நான் எல்லா ஃபோன்ஸையும் லேப்டாப்ஸையும் மறுபடியும் செக் பண்ணேன். இதில் சித்துவோட லேப்டாப்பில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிது. அது டெஸ்க்டாப்பில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ரெக்கார்ட் பண்ணும். சார், இது ஸ்பெஷல் எடிஷன் சாஃப்ட்வேர். இது மெயினாக கேமிங்காக யூஸ் பண்ணுவாங்க. சார், இவன் வீடியோ சேட்டுக்கு முன்னாடி கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அதனால சாஃப்ட்வேர் ஆக்டிவாக இருந்திருக்கு. அப்போது வீடியோ சேட்டிங் பண்ணும்போது அவன் டெஸ்க்டாப்பில் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக மொத்த கான்வர்சேஷனும் வீடியோ சேட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வெரி குட். தேங்க்யூ சார். நட்டாஷா பர்த்டே, போர் ஆகாத. ஏதாவது பிளான் பண்ணலாம் சரியா? வெளியே லாங் டிரைவ் போகலாம் சரியா? நீ எப்போ பாரு நைட்டே பிளான் பண்ணுற. கைஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நாம எல்லாரும் கோவா போவோம். கைஸ், அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். பாய் பாய். இதில் இருக்க வீடியோ ரெக்கார்டிங்கை வச்சு நமக்கு எந்த யூஸும் இல்லை, வேற எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. நதாஷாவோட ஃபோனில் ஒரு கேப் சர்வீஸோட அப்ளிகேஷன் இருந்தது. கேப் சர்வீஸா? கொஞ்ச நாளாவே அவ ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன் மூலமாக கேப் புக் பண்ணுறா. நைட்டு 9 மணிக்கு. 9 மணிக்கா? டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அவள் எத்தனை மணிக்கு போகிறா? அவள் ராத்திரி கிட்டத்தட்ட 9 மணிக்கு போவா. சார், நதாஷாவோட டேடி சொன்னார் அவள் ராத்திரி 9 மணிக்கு எங்கேயோ போவாளாம். டான்ஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு போயிருக்கா, போய் சொல்லியிருக்கா. ரித்து, ஏதாவது விசாரிச்சு பார்த்தியா? விஷயம் தெரிய வந்துச்சா எங்க போனான்னு? எஸ் சார், நான் கேப் சர்வீஸ் கிட்ட பேசிட்டேன். அவ கல்யாண நகர் போயிருக்கா. சார், கல்யாண் நகரில் தானே நட்டாஷாவோட காலேஜும் இருக்கு. நதாஷா 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கா காலேஜுக்கு. ராத்திரியில கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லு. அட, நீ தானே செக்யூரிட்டி கார்டு, நீ பார்த்துருப்பில, ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருப்பில. சார், நதாஷா இங்கே வந்தாலா வரலையான்னு எனக்கு தெரியாது சார். 2 நாளைக்கு முன்னாடியே 3வது மாடியில் டார்ச்சோட லைட்டை பார்த்தேன். ஏய், யாரது? ஏய், யாரு? நிலுங்க. 3rd ஃப்ளோரில் என்ன இருக்கு? 3rd ஃப்ளோரில் சில கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது. கெமிஸ்ட்ரி லேபா? தாரிகா, தெரியுது பாத்தியா? கூட்டு போட்டிருக்கு, கதவை திறங்க. ஒரு நிமிஷம். நதாஷா வீட்டில் ஒரு சாவி கிடைச்சதில்ல, அதை கொஞ்சம் கூடு. அப்படின்னா தயா,
கெமிஸ்ட்ரி லேபோட சாவி நதாசா கிட்டேயும் இருந்திருக்கு. கொஞ்சம் லைட்டா போடுங்க. தயா சார், நதாசாவுக்கு கெமிஸ்ட்ரி லெபார்டரியில் என்ன வேலை, அதுவும் ராத்திரியில்? எதுக்காக இங்கே வந்தாலும்? ப்ரொஃபஸர் சார். எஸ் சார். சொல்லுங்களேன் சார், இங்கே எதுக்காக வந்தா? சார், என்னால் அது சொல்ல முடியாது. ஆனால் கடந்த கொஞ்ச நாளாக எங்கள் லேப்லேருந்து சோடியம் டை ஆக்சைடு அப்புறம் 2-3 கெமிக்கல் காணாமல் போயிருக்கு. காணாமல் போகுதா? எப்படி? சார், எனக்கு அது தெரியாது. கெமிஸ்ட்ரி லேபோட சாவி வேறு யார்ட்டெல்லாம் இருக்குது? சார், என்கிட்ட ஒன்று இருக்கும், இன்னொன்று லேப் அசிஸ்டன்ட் இருக்கும். அந்த 2 கெமிக்கல்ஸ்லையும் பெருசாக விஷயம் ஏதாவது இருக்கா? முதல் விஷயம், இந்த கெமிக்கல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. இதை மார்க்கெட்டில் விற்கிறது இல்லீகல். ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் இது ரொம்ப காஸ்ட்லியாக விற்கப்படுது. ரொம்ப காஸ்ட்லியாவா? ஏன்? ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் வச்சு ட்ரக்ஸ் செய்ய முடியும். இடையில எழுத்த கூட காணா, எப்படி படிக்கிறது? என்ன என்ன இதில் என்ன சொல்ல வராங்க? இது ஏதாவது கோட் வேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இடையில இருக்கிற எழுத்து கிடச்சதுன்னா எல்லாம் தெளிவாயிடும். முதல் வார்த்தை சி, அப்புறம் லாஸ்ட் எழுத்து டி. சி அப்புறம் டீக்கு இடையில சாண்ட்டு. சாண்ட்டு. சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே உன் பேரை. நீதான் என்னோட பகவத்கீதை. உனக்காக காத்திருந்து காத்திருந்து என்னால் பொறுக்கவே முடியல. இந்த உணர்வுகள் எல்லாம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு சாம்பலாக்குது. நேரமானா என்ன, உன்னை உடனே சந்திக்க வரேன். உன்னோட பல நாள் ஆசையை உடனே நிறைவேற்றி வைக்க போகிறேன். அந்த நினைவுகளே என்ன கொல்லுது. சரி சரி, கோடை மொத்தத்தையும் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க. சூப்பர் தாரிகா. இது கோடெல்லாம் இல்லை, மொக்க கவிதை. காதல் கவிதையாம். யாரோ ஒரு கவிஞர் அவனோட காதலிக்காக எழுதியிருக்காங்க. நீங்கள் எப்பயாவது எழுதியிருந்தா உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். அப்படியா? அப்புறமா எழுதித்தரேன். இந்த கவிஞன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கவிஞன் நிச்சயமா நதாஷாவோட காலேஜ் மேட் தான். நதாஷா கெமிக்கல்ஸை திருடினாளா? ட்ரக்ஸுக்காகவா? நதாஷாவை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். பணத்துக்காக? உங்கள் காலேஜில் உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவிதை எழுதுகிற மாதிரி இருக்காங்களா? அதான் இந்த ஹைக்கூ கவிதைலாம் எழுதுவாங்களே. கவிதையா? ஏன் சார்? ஏன்னா நட்டாஷாவோட ஸ்டாக்கர் கவிதை எழுதி தான் அனுப்புகிறான். ஆனால் மேம், என்ன மாதிரி கவிதை? ஒரு நிமிஷம். சாண்டிங் பண்ணுற உன்னோட பேரை, ஆனால் நீ தான் என்னோட கீதை. உனக்காக காத்துட்ருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உணர்வுகள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்கிட்டு இருக்கு. காலம் போனால் என்ன, இதோ உடனே நான் வரேன். உன்னோட நீண்ட நாள் ஆசையை நான் உடனே நிறைவேற்றி வைக்க போகிறேன். நினைவுகளே என்னை கொல்லுது. மேம், இந்த கவிதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இருக்கா? எங்க கேட்ட? சார், ரோஹித் சார், ஃப்ரைடேல நாங்கள் ரிஹர்சல் பண்ணுவோம். சார், நான் உண்மைதான் சொல்கிறேன். நதாஷாவை நான் கொல்ல சார். சார் ப்ளீஸ் சார், நதாஷாவை நான் கொல்ல சார். ப்ளீஸ் சார், நம்புங்க. நதாஷாவை நான் கொல்ல சார். ஆமாம், எனக்கு அவளை பிடிச்சிருந்தது சார். ஆனால் நான் அவளை கொல்லலை.
ப்ளீஸ் சார் ப்ளீஸ். உனக்கும் நதாஷாக்கும் எவ்வளோ நாள் பழக்கம்? ஆ சார், காலேஜில் எல்லாரும் ஒன்றா தான் சார் இருந்தோம். ஆனால் எங்களோட பிளேயோட ரிஹர்சல் ஆரம்பிச்சதுலேருந்து அப்போலேருந்து அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார். சரி வா உட்காரு, ரிலாக்ஸ்டாக உட்காரு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நதாஷாவை உனக்கு பிடிக்கும் அவ்வளவுதானா, இல்லை வேற ஏதாவது அவளை காதலிக்கிறியா என்ன? ஆமாம் சார், நான் அவளை காதலிக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் அவளை கொல்லலை சார். நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் அவளை கொல்லவே இல்லைன்னு நம்புங்க சார். அவளை காதலிக்கிற? ஆ, அப்புறம் எதுக்கு அவளை மிரட்டி இமெயில் மெசேஜஸ்லாம் அனுப்புனேன்? நான் அவளுக்கு எந்த மிரட்டல் இமெயிலும் அனுப்புனதில்லை சார். நான் அவளுக்கு எப்பயுமே எந்த இமெயிலும் அனுப்புனதில்லை சார். என் ஃபீலிங்ஸை கொட்டி கவிதை சும்மா வளராத. நீ நதாஷாக்கு எழுதின ஒவ்வொரு மெசேஜையும் நான் படிச்சிட்டேன். நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் அவளுக்கு அந்த மாதிரி எந்த மெசேஜும் அனுப்புனதில்லை சார். நதாஷா என்னை பிடிக்கலன்னு எப்போ சொன்னாலும் அப்போலேருந்து அவளுக்கு நான் எந்த மெசேஜ் அனுப்புறதில்ல, எந்த மெயில் பண்ணுறதில்ல. நான் அவளோட பர்த்டேக்கு ஒரு பொக்கையும் ஒரு கவிதையும் அனுப்பி வச்சேன். அந்த லெட்டர்லையும் என் கவிதையை தான் எழுதி அனுப்பி வச்சேன். என்னை நம்புங்க சார், உண்மையை தான் சொல்கிறேன். தண்ணியை குடி. சரி ரோஹித், அந்த மெசேஜஸை நீ அனுப்பலைன்னா வேற யார் அனுப்பியிருப்பா? வேற யாராவது மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்களா? சொல்லு. எனக்கு தெரியாது சார், என்னை நம்புங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியாது சார். அப்ப வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நதாஷாவை மிரட்டி மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. நீ நதாஷாவை எப்பயுமே ஸ்டாக் பண்ணுவேல, அவ கூட வேற யாராவது நீ பார்த்துருக்கியா? ஆமாம் சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராத்திரியில் நதாஷா காலேஜ் பக்கம் போனப்போ நான் அவளை ஃபாலோ பண்ணேன். அப்போ அவ ஒரு பையன் கூட வண்டியில் போனா சார். நான் வேற எதுவும் பார்க்கல சார். யாருது? மனிஷா? இல்லை சார், மனிஷா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் ஊர்ல இல்லை, அது வேற யாரோ சார். என்னால் அவன் முகத்தை பார்க்க முடியல சார். இன்னொரு காதலனா எத்தனை ரகசியத்தை வச்சுக்கிட்டு இவ சுத்திக்கிட்டு இருந்தான்னு தான் எனக்கு புரியல. நதாஷா, இவர் ஈமா ஃபாரன்சிக் லிங்குவிஸ்ட், லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். மணிக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா? எஸ், ஹேண்ட் ரைட்டிங்கை அனலைஸ் பண்ணி அதை எழுதினவங்களோட கேரக்டரை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எழுதினவங்களோட வயசு, அது ஆணா பெண்ணா, அவங்க பிஹேவியர், இந்த மாதிரி நிறையா. இந்த ரெண்டு மெசேஜஸையும் வேற வேற ஆள் அனுப்பிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? ஏன்னா இந்த ரெண்டு மெசேஜஸ்லயும் வேற வேற ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இங்க பாருங்க, IDK ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட இப்போ இங்க பாருங்க, YOU யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல U ஜஸ்ட் ஆல்பபெட். அந்த மாதிரி நீங்க இந்த மெசேஜஸ்ல பாத்தீங்கன்னா இங்க சாஃப்ட் டோன் இருக்கும். ஆனா இந்த இடத்துல
த்ரெட்டனிங் டோன் இருக்கு, பங்க்சுவேஷன் மார்க் அந்த மாதிரி எல்லா இண்டிகேஷனும் இருக்கு. அதோட என்ன கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட் மெசேஜஸ் எல்லாமே ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்கா. அடடா, அதுவும் தெரிஞ்சிருச்சா? அது எப்படி? ஏன்னா நார்மலி பொண்ணுங்க தான் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஐடிகே, ஐ டோன்ட் நோக்கான ஷார்ட் ஃபார்ம், ஒய்ஓயூக்கான ஷார்ட் ஃபார்ம் யூ. புரிஞ்சுதா? அதோட இங்க பாருங்க, BFF, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தான். அதோட ஸ்மைலிஸ், இது எல்லாமே ஒரு பொண்ணோட ட்ரையல் தான். சரி, ஒரு பொண்ணு தான் இந்த மெசேஜஸ்லாம் அனுப்புறான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு நிச்சயமா யாரையோ மாட்டி விட பார்க்கறா. அந்த பொண்ணு நிச்சயமா ரோஹித்தை தான் மாட்டி விட பார்க்கறா. ரோஹித்தோட பேர்ல தான் அவ மெசேஜஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கா. நதாசாவுக்கு அவ தான் மெசேஜஸ் அனுப்பியிருக்கா. ஆனா ஏன்? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு சார், இந்த பொண்ணு ரோஹித்தோட எல்லா மெசேஜஸையும் படிச்சிருக்கா. அதனால தான் இவ ரோஹித் மெசேஜ் பண்ற ஸ்டைலை காப்பி பண்ணியிருக்கா. சார், சொனாலி அப்புறம் பிரியங்கா இவங்க 2 பேரும் நட்டாஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அவங்க யாராவது? ஆனால் அவங்க 2 பேரும் நதாஷாவோட சேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் இவங்க எப்படி? ஒரு நிமிஷம் அந்த வீடியோ திரும்பி பார்க்கலாமா? நட்டாஷா பர்த்டே, போர் ஆகாத. ஏதாவது பிளான் பண்ணலாம் சரியா? வெளியே லாங் டிரைவ் போகலாம் சரியா? நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். பர்த்டே கேர்ள்கிட்ட கேளுங்கப்பா எங்கே போகிறதுன்ட்டு. கைஸ், அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். பாய் பாய். ஹே, ஒரு நிமிஷம் திரும்ப ப்ளே பண்ணுங்க. ஏதாவது பிளான் பண்ணலாம் சரியா? வெளியே லாங் டிரைவ் போகலாம் சரியா? நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். பர்த்டே கேர்ள்கிட்ட கேளுங்கப்பா எங்கே போகிறதுன்ட்டு. இதான் விஷயமா? நதாஷாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவளை கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பர்சன் இப்போ இங்க தான் இருக்கான். இங்கே சார்? அப்படின்னா அப்படின்னா நதாஷாவை கொலை பண்ணவங்க உங்கள ஒருத்தர் தான். உங்கள ஒருத்தர். ரோஹித்தை தவிர இன்னொருத்தர் இருந்தாங்க. நதாஷாவுக்கு மிரட்டல் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ரோஹித்தை மாட்டிவிட பிளான் பண்ணியிருக்காங்க. சார், யாரு சார் அது? இருங்க, இப்ப சொல்றேன். அந்த பர்சன் ரோஹித்தோட எல்லா மெசேஜஸையும் படிச்சிருக்காங்க. அதை செஞ்சது ஒன்றும் பையன் இல்லை, பொண்ணு. நானா? சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் அவன் மெசேஜஸ் செக் பண்ணது கூட கிடையாது சார். அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த சோனாலி தான் அவனோட மெசேஜஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கான்னு. இங்க பாரு, போய் சொல்லாத சார். நான் இன்னும் எந்த மெசேஜும் பார்க்கல சார். சார், இவ போய் சொல்றா சார். நான் எந்த மெசேஜும் பார்க்கல சார். ஆமா, மிரட்டி மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் நான் தான். ஆனா நான் உண்மையே தான் சொல்றேன். நட்டாஷாவை நான் கொல்லல. நீ அவளை கொல்லலன்ற போது எதுக்காக அவளுக்கு மெசேஜ் அனுப்புன? அது ஆக்சுவலி சித் நட்டாஷாவை விரும்பினான். எனக்கு சித் மேல ஆசை. நான் எப்படி எமோஷ்னலாக டார்ச்சர் அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி நட்டாஷாவை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ மிஸ்டர் சித், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவும் பண்ணல சார். நான் ஜஸ்ட் வீட்டில் இருந்தேன், அவ்வளோதான். அப்போ உண்மையான கொலைகாரன் யாரு? உங்கள செஞ்சது யாரு? சீக்கிரம் சொல்லுங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் எங்களை மாட்டி விட பார்க்குறீங்க. உங்களுக்கு உண்மையான கொலைகாரன் கிடைக்கல, அவதான். உங்கள யாரும் ஒத்துக்க தயாராக இல்லை. யாரு செஞ்சீங்கன்னு சொல்ல போறது இல்லை. அதனால நாங்க கொலைகாரனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். நாங்க அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். ஆனால் சார், நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் தானே இருந்தோம். அப்புறம் எப்படி நாங்கள் அவளை கொல்ல முடியும்? கொலைகாரன் நத்தாஷா வீட்டோட ஒரு பகுதியை தான் வீடு மாதிரி மாற்றி வச்சுருந்தான்.
இந்த இடத்துல உட்காந்துட்டு உங்கள் எல்லார்ட்டையும் வீடியோ சாட்டிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ தானே நீங்கள் எல்லாரும் அவன் வீட்டிலேருந்து பேசுகிறான்னு நினைப்பீங்க. அது எப்படி சார் முடியும்? முடியும். நான் இந்த இடத்துல உட்காந்து யார்ட்டையும் வெப்கேமில் சேட் பண்ணுறேன்னா கேமராவில் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். சிம்பிள். நதாஷாவோட வீடு இது. இதோ இங்கே இருக்கிற செவரு இதை நான் சிஐடி பியூரோ மாதிரி பண்ணிட்டேன்னா இங்கே உட்காந்து நான் வெப்கேமில் சேட் பண்ணேன்னா என் எதிரிலேருந்து சேட் பண்ணுறவங்க நினைப்பாங்க நான் சிஐடி பியூரோலேருந்து பேசுகிறேன்னு. புரிஞ்சுதா? ஆனால் நாங்கள் நதாஷாவோட வீட்டில் இருப்போம். கொலைகாரனும் அதே தான் பண்ணியிருக்கான். நாங்கள் ஆரம்பத்தில் கன்ஃபியூஷனாக இருந்தோம். நாங்கள் என்ன யோசித்தோம்னா 5 நிமிஷத்தில் உங்களில் ஒருத்தர் இங்கே வந்து எப்படி நதாஷாவை கொலை பண்ணியிருக்க முடியும்னு. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாரும் நதாஷாவோட வீட்டில் இருந்து 15-20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற தூரத்தில் இருக்கீங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் கொலைகாரன் நதாஷாவோட வீட்டில் தான் இருந்திருக்கான். அவன் எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டோர்பெல் சவுண்டை கொண்டு வந்திருக்கான். டிங் டாங் சவுண்டை கேட்டதும் நதாஷா மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கா கதவு திறக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் கொலைகாரன் அவளை கொண்டுட்டான். அப்புறம் திரும்பவும் வெப்கேமில் சேட்டிங் ஆரம்பிச்சிட்டான். நதாஷா வீட்டை நாங்கள் 2வது தடவை செக் பண்ணுறப்போ அந்த ரூம் எங்களுக்கு கிடைச்சது. கொலைகாரன் அவன் ரூம் மாதிரியே செட் பண்ணியிருந்த அந்த ரூமை பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சது யாரு? யாரு? என் பொண்ணை கொன்னது யாரு? கொலைகாரன் யாருன்னு சொல்லுங்க. இவன் தான். மனிஷ், வேணாம். நான் உங்கள் வீட்டுக்கு போனப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியே மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிற சவுண்டு கேட்டது. அதோட டிராஃபிக் சவுண்டு நிறையா இருந்தது. நாங்கள் உன்னோட வீடியோ சேட்டை கவனமாக பார்த்தோம். மனிஷ் இருந்த வீடியோவில் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டோ இல்லை எந்த விதமான டிராஃபிக் சவுண்டும் இல்லை. நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். பர்த்டே கேர்ள்கிட்ட கேளுங்கப்பா எங்கே போகிறதுன்ட்டு. அந்த மொத்த சவுண்டும் வீடியோ சேட்டிங் டைமில் ஏன் வரலைன்னா நீ சேட்டிங் பண்ணிட்டு இருந்தது இந்த வீட்டுக்குள்ளே இருந்து, நதாஷா வீட்டுக்குள்ளே இருந்து, ஓ வீட்டுக்குள்ளே இல்லை. நாங்கள் நதாஷா வீட்டோட பேஸ்மெண்ட்டை செக் பண்ணும்போது உன் வீட்டு செவுத்தில் மாட்டிருக்க துணி மாதிரியே எங்களுக்கு ஒரு துணி கிடைச்சது. இதெல்லாம் ஏன் பண்ணுன்னு நீயே ஒத்துக்கிறியா இல்லை எங்கள் ஸ்டைலில் கேட்கணுமா? நீங்கள் எல்லாரும் என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நதாஷாவும் அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லைன்னு தெரியும். வாய்ப்பு கிடைச்சதும் நான் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்துட்டேன். நதாஷா வர்றதுக்கு முன்னால் அவள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் என் வீடு மாதிரியே செட் பண்ணணும்னு நினச்சேன். அதோட அங்கேருந்து எல்லார்ட்டையும் வீடியோ சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளை கொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து எவிடன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு நத்தாஷாவோட வீட்டுக்கு வந்துட்டேன் அவளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு. ஏன் இப்படி பண்ண? நத்தாஷா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆனால் வேற ஒருத்தவனை விரும்பிக்கிட்டு இருந்தா. அவள் டபுள் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தா. எல்லாம் அந்த சித்தால தான். ஓ சித், நத்தாஷா உன் கூட தான் காலேஜுக்கு வந்தாளா கெமிஸ்ட்ரி லேபுக்கு? அந்த கெமிக்கலை திருட? சார், நான் நத்தாஷாக்காவை என்ன வேணா பண்ணுவேன். நாங்கள் லவ்ல இருந்தோம். நதாஷாவோட சேர்த்து ஒன்றையும் கொண்டிருக்கணும். நட்பு காதல்ன்ற பேரில் 2 பேருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும். மனேஷ் உனக்கு மர்டருக்காக, அதோட சேர்த்து உனக்கு ட்ரக்ஸுக்காக.